ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ஒரு நியூஸ் பார்த்தேங்க. ரொம்பவே பயந்துட்டேன் நான். ஏன்னா ஒரு கர்ப்பிணி பெண் ரயிலில் பார்த்தீங்களா நியூஸு எல்லா சேனல்லையும் வருதுங்க. யூடியூப்பை திறந்தாலே அப்படியே இந்த மாதிரி நியூஸ் நிறைய வருதா, பார்க்கவே எனக்கெல்லாம் பயமாக இருக்குது. அது ஒரு வாட்டி நடந்ததை ஒயாமல் எல்லா சேனல்லையும் போட்டு அது அவங்களுக்கே ஒரு பயத்தை உண்டாக்கி விட்டுறாங்க. உண்மையிலே இது பயங்கிறத விட அது பார்க்கும்போதே எனக்கே ஒரு நடுக்கம் வந்துடுச்சு. ஏன்னா நம்மளும் கர்ப்பிணியாக இருக்கும்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு இப்படி நடந்துச்சுன்னு போடும்போது ட்ரெயின்லேயே போகக்கூடாதோன்னு தோணுது. என்னைய கேட்டால் ஒன்று ரிசர்வ் பண்ணி போயிடணும். ரிசர்வ் பண்ணி போக முடியலையா நம்மளால், ஜென்ரல் வார்டில் கூட போயிடலாம் போலங்க. ஜென்ரல் வார்டில் கூட 4 பேர் நம்மக்கிட்ட கூட்டத்தில் இடித்தாலும் ஒரு 4 பேர் இறக்கப்படுறவங்களாவது இருப்பாங்க. நம்ம அப்பா வயசில், நம்ம அண்ணன் வயசில், நம்ம தம்பி வயசில் ஐயோ பாவோன்னு இறக்கப்படுறவங்க கூட இருப்பாங்க. ஏன்னா கூட்டத்தில் ஆம்பளையும் பொம்பளையும் ஜென்ரல் வார்டில் எல்லாருமே இருக்கும்போது பாதுகாப்பு நேரடியாக கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அதுவுமே இப்போ நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கூட்டத்தில் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு போடுறாங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு கை உடஞ்சி மண்டை உடஞ்சி ட்ரெயினை விட்டு கீழே தள்ளி விடுற அளவுக்கு கொடூரமாக நடக்குமானா மகளிர் பெட்டியில் போகிறதுக்கு அந்த அளவுக்கு பயம் வந்துருச்சுங்க. லேடிஸ் கோச்சுங்கிறது எதுக்கு இருக்குது? உண்மையிலேயே லேடிஸ் கோச்சுனா என்ன அப்படின்னா, மகளிருக்கான ஒரு மகளிர் மட்டும் போகிறதுக்கு. ஒரு குழந்தைய வச்சுருக்கவங்க ஃபீட் பண்ணுவாங்க, ஒரு சின்ன வயசு பொண்ணுங்க போவாங்க, வயசானவங்க ஏறுவாங்க லேடிஸு. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் லேடிஸ்க்குன்னு. லேடிஸ்க்குங்கிற பெட்டியை பார்த்தீங்க அப்படின்னா 2 சீட்டு தான் இருக்கும். அந்த 2 சீட்டில் எப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 சீட்டு மட்டும் வச்சு ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் லேடிஸ்க்கு அதில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதில் கார்டு பக்கத்துலேயே கார்டு இருக்காருன்னா அவர் உள்ளே வர்றதுக்கான வழி, உள்ள பொட்டிக்குள்ளே கூடிய அவர் வர்றதுக்கான வழி இருக்கணும். இல்லை அவங்க அந்த ட்ரெயினில் கார்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. கார்டு இல்லாமல் ட்ரெயின் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கார்டு இருந்திருப்பாங்க. இவங்க அந்த பொட்டியில் என்ன நடந்துச்சுன்னு நேற்று நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு அக்கா 4 மாதம் காட்பாடியிலேருந்து வேலூரோ ஏதோ ஒரு ஊருக்கு போகிறதாக சொல்கிறாங்க. என்ன பேர் ட்ரெயின் மூவிங்கில் அந்த ஆள் ஏறியிருக்கான். ரயில்வே ஊழியர் மாதிரி. அந்த அக்கா இது லேடிஸ் கோச்சுன்னதுக்கு இல்லை ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு, நான் தாங்க ஏறிட்டேன், அடுத்த ஸ்டேஷன் வரும், நான் இறங்கிடுறேன் அப்படின்னு இருக்கான். அவங்களும் சரி அப்படின்ட்டு நம்பி விட்டுருக்காங்க. சரி அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுவாங்க. ஒத்தையில் இருந்திருக்காங்க. இதுதான் ஒரு ஹைலைட்டு. அந்த பொட்டியில் யார் மேலே அவங்க ஒரு ஆள் தான் இருந்திருக்காங்க. எல்லாம் இறங்கிட்டாங்க போல். அதாவது லாஸ்ட்டு ஸ்டாப்பிங்காக இருந்திருக்கலாம். அதனால் கூட்டம் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சி இருந்திருக்கலாம். இப்படி அவங்கள வலுக்கட்டாயமாக கையெல்லாம் ஒட்டச்சு 4 மாத கர்ப்பிணியோட நிலமை, உடம்பு சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது நான் அதை தாண்டி வந்திருக்கேன் இப்போது 2 மாதத்தில். அதனால் எனக்கு தெரியும். மயக்கம் இருக்கும், சாப்பிட முடியாது, தலை சுற்றல் இருக்கும், நம்ம உடம்பு நம்ம பேச்சே கேட்காது, அந்தளவுக்கு இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டத்தை தாங்கியிருப்பாங்க. கையை உடச்சி தலையில் அப்படி ரத்தம் ஊற்றி, அதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை. அது பாவம். உண்மையிலே அவங்க முகத்தை காட்டாத வரைக்கும் நல்லது. தயவு செஞ்சு யாரும் அவங்க முகத்தை காட்டிடாதீங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பை திறந்தாலே ஒரு ஸ்கூலில் வாத்தியாருங்கிறாங்க, 3 பிள்ளை. கலிகாலமாக போயிடுச்சுங்க உண்மையிலேயே. இதில் பெண்கள் மேலே கொஞ்சம் தப்பு இருக்குது. என்னென்னா போடுற உடையிலேருந்து அவங்க பேசுகிற பேச்சிலேருந்து நிறைய பெண்கள் மேலேயுமே தப்பு இருக்குது. இங்கே பக்கத்தில் ஐராதீஸ்வரர் கோயில்னு இருக்குங்க எங்கள் வீட்டு பக்கத்தில். இது தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம், தாராசுரம் அந்த ஊர், நான் இருக்கிற ஊர். பக்கத்தில் ஐராதீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது. பெரிய பூங்காவோட தான் இருக்குங்க. இந்த கோயிலில் பார்த்தா புளிய மரம் நிறையா இருக்கும். இது என்னது கோயில். ஆனால் சாயந்தர நேரத்தில் மட்டும்தாங்க ஃபேமிலி எல்லாம் வருவாங்க. பகலில் பார்த்திங்கன்னா ஃபேமிலியே ரொம்ப கம்மியாக தான் வராங்க. அப்போ பகலில் என்ன தான் அந்த இடத்துல கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க, ஒருத்தன் அவன் புருஷனை விட்டு இன்னொரு பொண்டாட்டியை கூட உட்காந்துருக்கான். இன்னொரு பொம்பளை அவள் புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தி கூட புருஷன் கூட உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. உண்மையிலே இந்த கோயிலில் அப்படித்தாங்க நிறைய பேர் கோவிலையே களங்கப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி மக்கள்.
இவங்கெல்லாம் மக்கள்னு சொல்லவா என்னன்னே தெரில. போலீஸ்காரங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைய இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் மகளை நீங்கள் என்ன நம்பிக்கையில் அனுப்புவீங்க? நம்ம பிள்ளை படிக்குது, ஒரு 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 ஆம்பளை இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளை காலேஜ் போகுது படிக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம அனுப்பி விடுறோம். ஆனால் என்ன நம்பிக்கையில் நம்ம பிள்ளை நம்மளை படித்து ஒரு பெரிய ஆளாகி ஒரு வேலைக்கு போய் நம்மளை காப்பாற்றிக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் அனுப்புகிறாங்க காலேஜுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு, வேலைக்குன்னு. இதெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த பிள்ளைக்கு இங்கே உட்காந்துருந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க. நாங்கள் அந்த வழியை தான் பேங்குக்கெலாம் போகிறோம் வரோம். நான் பைக்கில் போகாமல், பைக்கு எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, நான் நடந்து போக சூழ்நிலை அப்படின்னா அந்த பூங்காக்குள்ளே கூட தான் நான் நடந்து போவேன். நிறைய பார்க்குறோம், அசிங்கமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குங்க. இந்த பொம்பளை பிள்ளைய இப்படியெல்லாம் இருந்துட்டு அப்புறம் கடைசியில் வந்து இப்படி அப்படின்ட்டு சொல்லுதுங்க. ஆம்பளைங்களும் அப்படித்தான் இருக்காங்க. இந்த ட்ரெயினில் நடந்த இந்த விஷயத்தில் அந்த ஆள் வந்து ஏற்கனவே ஒரு சைக்கோ 3 வாட்டி இந்த மாதிரி நடந்து ஜெயிலேருந்து ஜாமீனில் வந்திருக்கானா பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு ஜாமீன் எதுக்கு கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்க? என்னைய கேட்டால் அரபு நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலேயே அரபு நாடுகள் ஒரு பக்கம் கொஞ்சம் பயங்கரமான ஆளுங்களாக இருந்தாலும், கொஞ்சம் இந்த மாதிரி தண்டனைகள் கடுமையாக தான் இருக்குங்கிறது தெரிஞ்சாலும் பார்த்தா ஒவ்வொருத்தனும் வாழை சுருட்டிக்கிட்டு செவனேன்னு இருப்பாங்க. அரபு நாட்டில் எப்படி பெண்களும் ஆண்களும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க நடக்கிறாங்க. மீறினா என்ன செய்கிறாங்க? நடு ரோட்டில் வச்சு ஒன்று தூக்கில் போடுறாங்க, இல்லை கழுத்தை வெட்டி போட்டுடுறாங்க. உண்மையா இல்லையா? இதே தண்டனை நம்ம நாட்டில் கொடுக்குறாங்களா? இந்த கிரீஸ்மாவுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கோர்ட்டுலேயும் இந்த மாதிரி தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பே நடக்காது. அப்புறம் பொம்பளை பிள்ளைங்க இன்னொன்று என்ன செஞ்சாங்க, ஃபாலோ பண்ணால் 5 வருஷம் ஜெயிலு. இது நல்ல ஒரு கருத்து தான். பொம்பளை பிள்ளைகளும் ஒழுங்காக தான் இருக்கணும். ஒருத்தனை லவ் பண்ணுதுங்க, கலட்டி விட்டுட்டு இன்னொருத்தவங்களோட போகிறதுக்காக அவன் மேலே பொய் கேஸ் கொடுக்கறது. அந்த ஆம்பளை பையங்களும் இந்த மாதிரி திரியிறாங்க. காலம் கெட்டு போச்சு, உலகமும் கெட்டு போச்சு. இதில் பொம்பளையாக இருந்தாலும் சரி ஆம்பளையாக இருந்தாலும் சரி தண்டனையை சரி சமமாக கொடுத்தே தீரணும். ஒரு பொம்பளைக்கு எப்படி அநீதினா எல்லோரும் வர்றோமோ அதே மாதிரி ஒரு ஆம்பளை பையலுக்கு எதாவது ஒன்றுனாலும் இந்த பொம்பளை பிள்ளைக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க பாருங்கள். இதே மாதிரி சரிசமமாக தண்டனை எல்லாருக்குமே கிடைக்கும்னா தான் நம்ம நாடு நல்லாயிருக்கும். இல்லாட்டி வல்லரசு ஆகாது, அப்புறம் கேப்டனும் தர்மா படம் மாதிரி எதுவும் ஆகாது. சரிங்களா? வல்லரசுங்கிறது நம்ம நாடு எங்கே போகுதுன்னே தெரியலைங்க. இந்த மாதிரி எல்லாம் நியூஸில் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. பொம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்றமே, இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தா பொம்பளை பிள்ளை எதுக்குடானுங்கிறது தோன்ற மாதிரி போயிடுது. ஆம்பளை பிள்ளைங்க நாப்பில் குறையா அவங்களும் இப்படி செய்கிறாங்களே. பிள்ளைகளை வந்து நம்ம வளர்க்குற வளர்ப்பில் தாங்க இருக்குது. நம்ம வீட்டில் ஒருத்தர் இப்போ குடிச்சிட்டு ஆடுறாருன்னா அதை பார்த்து உங்கள் பிள்ளைக்கு குடிக்கணும்னு தோணும், இல்லை அந்த வாழ்க்கையே வெறுத்து போகும். அதனால் நம்ம வளர்ப்பில் தான் இருக்குது. பாய் சொல்லிடு, இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஆமாங்க, எனக்கு பயந்துட்டேன். பாய் பாய் பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் போடுங்க.